கிளிநொச்சி கிரேசி, அதாவது விடுதலை புலிகள் அமைப்பிலே ஒரு தளபதியாக இருந்தவர். அவருடைய தந்தையாரின் பேர் கணபதி பிள்ளை. அவரை எல்லோரும் அன்பாக குத்தியன் கணபதி பிள்ளை அண்ணன் என்றுதான் அவரை அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் அழைத்துக் கொள்வார்கள். அவரை ஒரு அன்பு அல்லது ஒரு பாசமாக அந்த வகையில் அழைத்து அவரை கிளிநொச்சி சந்தை பகுதிக்கு அழைத்து சென்று படுகொலை செய்கின்றார் குறித்த இபிஆர்ல சிவா. அதன் பின்னர் பார்த்தால் அந்த சிவா அதே தினத்திலே இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது. புலிகள் அமைப்பிலே இருந்த எழிலன் அவர்களுடைய சகோதரர் கிளிநொச்சி பகுதியிலே படித்துக் கொண்டிருந்தவர் செல்கின்ற போது அவரையும் அழைத்து வந்து சுட முற்பட்டவோ அவருடைய தாயை கட்டி அணைக்கின்றார். அந்த தாயை கட்டி அணைத்த போது அவரும் படுகொலை செய்யப்படுகிறார். இவ்வாறு உதயராசாவின் சகோதரருக்கு இப்படி ஒரு வரலாறு இருக்கின்றது. ஏன் இதனை எல்லாம் கூற வேண்டி இருக்கின்றது என்றால், உண்மையில் சில விடயங்களை பார்க்கின்ற போது இன்று நெடுந்தேவி பகுதியிலே தமிழரசு கட்சி மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட கட்சியோடு இன்று தமிழரசு கட்சி மாநகர சபையில் செல்லுகின்றது. இவ்வாறான ஈழ விடுதலை போராட்டத்தில் பல குற்றங்களை செய்த இவர்களோடு தமிழரசு கட்சி பங்குதாரராக போகின்றது என்று பலரும் கூறலாம். அப்படியாயின் டெலோ இபிஆர்ல போன்ற கட்சிகளை எந்த அடிப்படையில் அது தலைவர் அந்த விடயங்கள் தொடர்பில் அவர்களோடு விரிவாக பேசினார். அவர்கள் நீண்ட காலங்களாக சில விடயங்களில் இருந்து அவர்கள் தமிழ் தேசிய விடயங்களோடு ஈடுபட்டிருந்தார்கள் என்கின்ற பல விடயங்கள் இருக்கின்றது. அந்த விடயங்கள் தொடர்பில் இந்த இடத்தில் பேச வரவில்லை. 2009 பின்னர் யார் யார் குற்றச்சாட்டுகளோடு தொடர்பாக இருந்தார்கள் என்று உதயராசா மீது மக்கள் பல குற்றச்சாட்டுகள், அதே மாதிரி சந்திரகுமார் மீது பல குற்றச்சாட்டுகள். சந்திரகுமார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளர் கீதாஞ்சலியோடு இணைந்து கிளிநொச்சி பகுதியில் வவுனியா பகுதியில் ஐநாவுக்கு எதிராகவே போராட்டம் நடத்தியவர். அந்த போராட்டங்கள் எல்லாம் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அப்படிப்பட்டவர்களோடு சந்திரகுமார் போராட்டம் நடத்துகின்ற போது ஐநாவுக்கும் மக்களை நியாயப்படுத்தி கடிதம் எழுதியது சம்பந்தன் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அந்த கடிதத்தை ஒழுங்கமைத்தவர் சுமந்திரன். சந்திரகுமார் தொடர்பில் சுமந்திரன் என்ன சொல்லுகிறார் பாருங்க. சுமந்திரனுடைய கூற்றை நீங்கள் ஒரு முறை கேளுங்க. கிளிநொச்சியிலே திட்ட தெளிவாக அவர்களுடைய முகவர் ஒருவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு கொள்கை கிடையாது. ஏனென்றால் அவர் சுயேட்சை என்றால் நினைத்ததை நினைத்த நேரம் சொல்லிக் கொண்டிருப்பது. இன்றைக்கு கேடயம், நாளைக்கு வேறொன்று. அவருக்கு கொள்கை கிடையாது. தமிழ் மக்கள் அப்படியானவர்கள் அல்ல. நாங்கள் கொள்கையிலே ஊறியவர்கள். நாங்கள் கொள்கைக்காக பல உயிர்களை கொடுத்தவர்கள். அதை கிளிநொச்சி மண்ணிலே இருந்து நாங்கள் அவருக்கு சொல்ல வேண்டும். எதற்காக இத்தனை தியாகங்களை செய்தோம், எதற்காக இத்தனை அர்ப்பணிப்புகளை செய்தோம்? நாங்கள் கொள்கைக்காக செய்தோம். கொள்கைதான் எங்களுடைய உயிர் மூச்சு. அப்படி இருக்கத்தக்கதாக எந்த கொள்கையும் இல்லாமல் சுயேட்சையாக வந்து நின்று எங்களுக்கு சவால் விடுகிற ஒருவர் இருப்பாராக இருந்தால் அவரை காணாமல் ஆக்க வேண்டும். அவர் பலரை காணாமல் ஆக்கினார்.